தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய மீட்பராக உங்களுடைய இல்லத்திலே இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து, இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று நீங்கள் இயேசுவை அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு மனுஷன் பாருங்க, தாயின் வயிற்றிலே இருந்து அவன் பிறக்கும் பொழுது அவன் பாவியாய் பிறக்கிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்கணத்தில் உருவானேன் என்று பாருங்க பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவன் பாவியாய் பிறக்கிறான். எனவே பாருங்க, ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் பாருங்க பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார், அவனை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார், அவனுக்கு மறுபிறப்பை அளிக்கிறார். ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாருங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அவன் ஆவியிலே தேவனுடைய பிள்ளையாய் பிறக்கிறான், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவன் பங்காளியாய் மாறுகிறான். சுகம், பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, ஜீவன் எல்லாவற்றுக்கும் அவன் பாருங்க சுதந்திரவாளியாக பங்காளியாய் மாறுகிறான். ஆகையால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வெற்றி வாழ்வுக்காக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளிடுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவது. இயேசுவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கடந்த 2 வாரங்களாக ரிடெம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திர சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் முதல் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதி என்ன?
நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர்? மகிமையின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன? எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் யாருடையது? எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா பறவைகளும் யாருடையது? நிலப்பகுதியிலே வாழக்கூடியவைகள், சமுத்திரத்திலே வாழக்கூடியவைகள், ஆகாயத்திலே பறக்கக்கூடியவைகள் எல்லாம் யாருடையது? வானத்தில் இருக்கக்கூடியவைகள், பூமியில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் யாருடையவைகள் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய தேவன் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகம் தரித்திரத்தினாலே அது நிறைந்த ஒரு பட்டணம் கிடையவே கிடையாது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்தில் தரித்திரமே கிடையாது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அங்கே பசி இல்லை, அங்கே வறுமை இல்லை, அங்கே தாழ்ச்சி இல்லை, அங்கே கடன் பிரச்சனை கிடையவே கிடையாது. அங்கே இருக்கிறவர்கள் யாருமே கடனுக்குள்ளே வாழவில்லை என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார். பரலோகம் என்பது அது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே தரித்திரமே கிடையாது, வறுமையே கிடையாது, குறைவே கிடையாது, தாழ்ச்சியே கிடையாது. அங்கே யாருமே பட்டினியாவே இல்லை, அங்கே யாருமே கடனுக்குள்ளே கிடையவே கிடையாது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார விஷயத்திலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் நம்முடைய தேவன் யார், அவர் வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதையெல்லாம் நாம் தெளிவாய் பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ணரத்தினம், 8வது படிகபட்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனிரம், 12வது சுகந்தி. இவைகளே. ஆமென். இப்போ 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்களாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளியுள்ள பளிங்கு போல சுத்தமான பொன்னாய் இருந்தது. இங்கே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த சிட்டியை பற்றி, அந்த பட்டணத்தை பற்றி இங்கே இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அங்கே இருக்கிற மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறதாம். வைர கற்களாலே அங்கே இருக்கிற மதில்கள் கட்டப்பட்டிருக்கிறதாம். அந்த நகரம் தெளிவான பளிங்குக்கு ஒப்பான
சுத்த பொன்னாய் இருக்கிறதாம். அங்கே இருக்கிற மதில்களின் அஸ்திபாரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம். எதிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம்? சகலவித இரத்தின கற்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம். அதாவது 12 வகையான இரத்தின கற்கள். அதனாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மதில்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம். வச்சர கல்லாலே, இந்திர நீலத்தினாலே, சந்திரகாந்தத்தினாலே, மரகதத்தினாலே, கோமேதகத்தினாலே, பதுமராகத்தினாலே, சுவர்ணரத்தினத்தினாலே, படிக பச்சையினாலே, புஷ்பராகத்தினாலே, வைடூரியத்தினாலே, சுனிரத்தினாலே, சுகந்தியினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? அங்கே இருக்கிற மதில்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம். அது மாத்திரமல்ல, அந்த நகரத்துக்கு 12 வாசல்கள் இருக்கிறதாம். எத்தனை வாசல்கள்? 12 வாசல்கள் இருக்கிறதாம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம். ஒவ்வொரு வாசலின் நிலைக்கால்களும் ஒவ்வொரு முத்துக்களாய் இருக்கிறதாம். அது மாத்திரமல்ல, இந்த நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல, பளிங்குக்கு ஒப்பான சுத்த தங்கத்தினாலே, சுத்த பொன்னினாலே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? போடப்பட்டு இருக்கிறதாம். எத்தனைக்கு புரிகிறது? இவ்வளவு காரியங்களையும் செய்தது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் ஐஸ்வரிய சம்பனர் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் மகிமையின் ஐஸ்வரியத்தை உடையவர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் வாழ்கிற அந்த பட்டணம் தங்க பட்டணம். அவர் குடியிருக்கிற அந்த பட்டணம் பொன் பட்டணம். அவர் வாழுகிற பட்டணம் கூரை குடிசைகளாலே நிறைந்த பட்டணம் கிடையவே கிடையாது. அவர் வாழுகிற பட்டணம் ஒரு சேரி பகுதி கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் இன்னார் என்று நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். எனவே இவ்வளவு பெரிய ஐஸ்வரிய சம்பனரை தரித்திரத்தோடு இணைத்து பேச கூடாது. இணைத்து பேசினோம் என்றால் நமக்கு அறிவே இல்லை என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனையும் தரித்திரத்தையும் ஒரு பாஸ்டர் இணைத்து பேசுகிறார் என்றால் அந்த பாஸ்டருக்கு சுத்தரவா அடியோடு அறிவே இல்லைன்னு அர்த்தம். தரித்திரத்தையும் நம்முடைய தேவனையும் இணைத்து ஒரு விசுவாசி பேசுகிறார் என்றால் சுத்தரவன் அல்ல, கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்று அர்த்தம். தேவனை குறித்த அறிவில்லை. அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு கிடையவே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் பாருங்க, சத்திய வேதத்திலிருந்து கவனிக்க வேண்டும். தேவன் வாழுகிறார். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அந்த பட்டணம் எப்படிப்பட்ட காரியத்தினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட காரியத்தினாலே அந்த பட்டணம் இருக்கிறது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கவனித்து தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம் 12 கற்களாலே அங்கே இருக்கிற அந்த அஸ்திபாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? போடப்பட்டிருக்கிறதாம். நம்ம ஊரில் அஸ்திபாரம் எதில் போடுவாங்க? ஓடகல். என்ன கல்? ஓடகல். எங்கேயாவது யாராவதும் ரத்தின கற்கள் அதனால் வானத்தை தோண்டி அஸ்திபாரம் போட்டிருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? நம்ம ஊரில் உடகல்ல தானே செய்வாங்க, அஸ்திபாரம் போடுவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க 12 வகையான கற்களை வைத்து அஸ்திபாரத்தை செஞ்சிருக்கிறாரு, போட்டிருக்கிறாரு. கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம ஊரில் பாருங்க தேக்கு மரம், மாமரம், படாக் மரம், இதில் தான் இந்த நிலையெல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க? வைப்பாங்க. எது வைப்பாங்க? நிலையெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க 12 வகையான ரத்தின கற்களாலே நிலையை செய்து நிலையை மாட்டி வச்சிருக்கிறார்.
எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரத்தின கற்களால் நிலையை செஞ்சு வச்சிருக்கிறத எங்கேயாவது யார் வீட்லையும் பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது ஒரு கோடீஸ்வர வீட்டில் ரத்தின கற்களை சின்ன சின்னதாக பொடிசு எங்கேயாவது பீரோக்குள்ள என்ன செஞ்சுருப்பாங்க? சீக்ரெட் பிளேஸில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அங்கே வேணால் பார்க்கலாம். அதுவும் பார்க்க காட்டலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், பரலோகத்தில் கர்த்தர் பாருங்க 12 வகையான ரத்தின கற்களாலே நிலையை செஞ்சு 12 வாசல்களுக்கு மாட்டி வச்சிருக்கிறாரு. இவரை போய் தரித்திரத்தோடு இணைத்து பேசினா கொஞ்சமாவதும் அறிவு இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியவேதத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம ஊர்ல தார்ல தான் ரோடு போட்டிருக்கிறாங்க. எதுல ரோடு போட்டிருக்காங்க? தார்ல தான் ரோடு போட்டிருக்கிறாங்க. ஏன் தார்ல ரோடு போட்டிருக்காங்கன்னா, இருக்கிறதுலையே சீப்பு எது, இருக்கிறதுலையே மலிவு எது? தாரு தான். ஆனால் கர்த்தர் பரலோகத்தில் வீதி முழுவதும் சுத்த பொன்னினாலே ரோடு போட்டிருக்கிறாரு. இன்றைக்கு மனுஷன் 1 கிராமம் வாங்குறதுக்கு அவன் படுற பாடு சொல்லி முடியல. நம்முடைய கர்த்தர் பரலோகத்தில் ரோடே தான் இருக்குது. டோட்டலா சுத்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னினாலே கர்த்தர் எதை போட்டிருக்கிறாரு? அப்போ பரலோகத்தில் எது சீப்பு, எது மலிவு? கர்த்தர் யார்? நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. எல்லா ஆசீர்வாதங்களும் இப்படித்தான் வருகிறது. ஆகவே நம்முடைய தேவன் ஒரு ஏழை அல்ல, நம்முடைய தேவன் ஒரு ஓட்டாண்டி அல்ல, நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் அல்ல, நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி அல்ல. அப்படி இதுவரைக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் எண்ணத்தை மாற்றுங்கள், எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஒரு ஏழை கிடையாது, நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது. நம்முடைய தேவனை போல ஐஸ்வர்ய சம்பன்னர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர். ஆகவே தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு வரும் பொழுதுதான் தரித்திரம் ஓட ஆரம்பிக்கும், வறுமைகள் ஓட ஆரம்பிக்கும், தாழ்ச்சிகள் ஓட ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவனே உம்மை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ள என் கண்களை பிரகாசமாக்கும். சத்திய வேதத்திலிருந்து உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென். தேவனை எங்கிருந்து அறிந்து கொள்ளணும்? தேவனை எங்கிருந்து அறிந்து கொள்ளணும்? ஃப்ரம் த பைபிள், சத்திய வேதத்திலிருந்து. யாரோ ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? அறிந்து கொள்ளக்கூடாது. இந்த அவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறவங்க 25 வருஷமாக கஞ்சிக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அப்போ ஆண்டவர் யாரு தான்? முடிவுக்கு வராதீர்கள். ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் இன்னார் என்று ஒரு முடிவுக்கு வராதீங்க. தேவன் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கவே இல்லைல, அப்போ தேவன் யாரு? இந்த இயேசு யாரு? தரித்திர சாமி தானே, ஏழச்சாமி தானே அப்படின்னு ஒரு முடிவுக்கு என்ன செய்யாதீங்க, வராதிங்க. அவங்க இன்னமும் கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு, அவங்க இன்னும் ஏழ்மையில் இருக்கிறது, அவங்க இன்னும் கடனுக்குள்ள இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். தேவன் அதற்கு காரணர் அல்ல. நம்முடைய தேவன் இன்னார் என்பதை சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சத்திய வேதத்தை எடுத்து வாசித்து காண்பித்து விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் இன்னார் என்ற ஒரு முடிவுக்கு வராதிங்க, வரவே வராதிங்க, தோத்து போயிருவீங்க. சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். சுத்த பொன்னினாலே கத்தரிச்சிருக்கார், ரோட போட்டிருக்கிறாரு. சுத்த பொன்னினால் என்ன செய்திருக்கிறாரு? ரோட போட்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் சொன்னார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று
பாருங்க, ஜெபிக்கும்படியாய் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் கேட்கிறேன், பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரமா அல்லது ஐஸ்வர்யமா? பதில் சொல்லுங்க. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரமா அல்லது ஐஸ்வர்யமா? ஐஸ்வர்யம். அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார் என்றால், கர்த்தருடைய சித்தம் எதுவென்று சொன்னால், பரலோகத்தின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம். எனவேதான் இவ்விதமாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் சீசர்கள் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? தரித்திரம் அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? வியாதி அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? தாழ்ச்சி அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யமே. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பே. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் சுகமே. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஆரோக்கியமே. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் நன்மையே. இப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் அங்கே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய ஐஸ்வர்யங்கள் பலிப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. உம்முடைய ஆரோக்கியம் பலிப்பதாக. உம்முடைய நன்மைகள் பலிப்பதாக. ஆமென். இவ்விதமாய் ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கலன்னா போங்க. தத்துவம் பேசுற மாதிரி போய் அங்க ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு தெரியுது சில கிறிஸ்தவங்க. ஆண்டவரே, இவ்வளவு கண்ணீர் சிந்திட்டேன், மொட்டையை போட்டு இந்த தேய் தேய்ச்சிட்டேன், குடலை சுருக்கிட்டேன், இன்னமும் ஒன்றும் வரலை ஆசீர்வாதம். இதுக்கு மேலே என்ன செய்யுது எனக்கு தெரியலை. ஆசீர்வதிக்காட்டினா போங்க, எனக்கு என்னப்ப அப்படின்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது? எப்படி பாஸ்டர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? நாங்கள் வீட்டில் பேசுகிறத கவனிங்க கவனிங்க. நம்ம குடலை சுருக்கிறதும், நம்ம மொட்டையை போட்டு தேய்க்கிறதும் அதனால பெருசாக நடக்க போகிறது கிடையவே கிடையாது. தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த வெளிச்சம், தேவனை குறித்த வெளிப்பாடு, இதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாருங்க, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். எல்லா கரங்களை ஊத்தி சொல்லுவோம். தேவனே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆமென். எனவே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்திலே, அந்த பரலோக பட்டணத்திலே தரித்திரம் கிடையவே கிடையாது. தரித்திரம் கிடையவே கிடையாது. ஓகே, இரண்டாவதாக, தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே தரித்திரம் கிடையாது என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே எது கிடையாது? நீங்க தேடி பிடிச்சாலும் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. எதை? தரித்திரத்தை. எங்க? பரலோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் உண்டாக்கின, தேவன் படைத்த ஏதேன் தோட்டத்திலையும் எதை கண்டுபிடிக்க முடியாது? தரித்திரத்தை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியவே முடியாது. வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே எதிலே வைத்தார்? அவர் உண்டாக்கினாரே ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கின மனுஷனை கொண்டு வந்து என்ன செய்யறாருங்க? வைக்கிறாரு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா?
இப்போ 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் நல்ல ஆழமாய் கவனியுங்கள். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலாய் தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏதேனில் நலமும் விசாலமுமான விருட்சங்களை கர்த்தர் உண்டாக்கினார் என்று. ஏதேனிலே 4 பெரிய ஆறுகள் ஓடினதென்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஏதேனிலே பொன் விளைந்தது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஏதேனிலே முத்துக்கள், ரத்தின கற்கள், கோமேதக கற்கள், பிதோலகம் கற்கள் அங்கே என்ன செய்தது? இருந்தது என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சரி, இவ்வளவு எத்தனை பேருக்கு? இவ்வளவும் எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு, ஆதாமுக்கு ஏவாளுக்கும். எனவே கர்த்தர் ஆதாமை தரித்திரம் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்யல? வைக்கல. ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை வச்சாரு. இது ஆழமாய் கவனியுங்கள். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை பார்த்து கர்த்தர் யார் என்கிற முடிவுக்கு வரக்கூடாது. சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சாரு என்பதை கவனிங்கள். சத்திய வேதத்திலிருந்து தரித்திரம் பிடிச்ச ஒரு இடத்துல, தரித்திரம் நிறைந்த ஒரு இடத்துல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு இடத்துல, கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் ஆதாம் ஏவாளை வைக்கல. ஐஸ்வர்யம் நிறைந்த இடத்துல, எல்லா வளங்களும் நிறைந்த இடத்துல, எல்லாம் இருக்குது, எல்லாம் மிச்சம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செய்தார்? வைத்தார். வறட்சியான ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆதாம் ஏவாளை வைக்கல. செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்தார்? வைத்தார். வளமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்தார். குறைவான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கவில்லை. நிறைவான ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்தார்? வைத்தார். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பத்தான் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறும். சும்மா அவங்களை இவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா கதைக்காகாது, ஒன்றும் நடக்காது. அங்கே இப்படியா, இங்கே இப்படியா, அங்கே அப்படி ஆயிடுச்சு, எங்கே எப்படி ஆயிட்டு போகுது எனக்கு தெரியாது. நான் வேதத்தை பார்க்க போகிறேன், சத்திய வேதத்தை பார்க்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கர்த்தர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். இதன் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. ஆமென். தேவன் யார்? ஐஸ்வர்யத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், நிறைவின் தேவன். ஆமென். எந்த ஒரு குறையுமே இல்லை ஏதேனில். தேடி பார்த்தாலும் அங்கே குறைவு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் ஆதாமி ஏவாளை என்ன செஞ்சாரு? வச்சாரு. எத்தனைக்கு புரியுது? அது மாத்திரமல்ல, ஏதேனிலே பொன் விளைந்தது என்று இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன விளைஞ்சிச்சு? நெல் விளையிறத பார்த்துருக்குறோம், கோதுமை விளையிறத பார்த்துருக்குறோம், சோளம் விளையிறத பார்த்துருக்குறோம், வாழை முளையிறத செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். பொன் விளையிறது எங்கே பார்த்துருக்கிறீங்களா? எங்கே பார்த்துருக்கிறீங்களா? இங்கே நான் வாசித்தோம். அங்கே பொன் என்ன செய்தது? விளைந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொன்னை விளைய வைக்கிற தேவன், தங்கத்தை விளைய வைக்கிற தேவன், வெள்ளியை விளைய வைக்கிற தேவன். கர்த்தர் யார் என்பதை இருதயத்தில் பதித்துக் கொண்டு இந்த காலை வேளையில் வீட்டுக்கு செல்லுங்கள். கர்த்தர் யார்? நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு ஏழை கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஒண்ணுமில்லாத ஆள் கிடையாது. கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? கர்த்தர் இன்னார். அவர் எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார்?
இதெல்லாம் கவனிக்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணதான் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பலிக்க ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே விளைந்த அந்த பொன் நல்லது என்று சத்திய வேதத்தில் இப்பொழுது நான் வாசித்தோம். பொன் நல்லதா கெட்டதா? சத்தம் குறைவா இருக்கே, சத்தம் பத்தலை. தங்கம் பொண்ணு நல்லதா கெட்டதா? ஆனால் அந்த கிறிஸ்தவ விசுவாசிய பூரா கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதர், பொண்ணு தொடக்கூடாது பிரதர், பரலோகம் போக முடியாது பிரதர். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க பிரதர், பரலோகத்தில் ரோடே இதில் தான் போட்டிருக்குது. அப்போ பரலோகத்தை விட்டு வெளியே ஓடி வந்துடுவீங்களா நீங்கள்? இன்னைக்கு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவீங்களா நீங்கள்? ஹலோ, அங்கே பரலோகத்தில் ரோடே இதில் தான் போட்டிருக்காங்க, தங்கத்தில் தான் போட்டிருக்காங்க, பொண்ணுல தான் போட்டிருக்கிறாங்க. அச்சோ, நம்ம வேற இடத்துக்கு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு இறங்கி வெளியில் ஓடி வந்துடுவீங்களா? உங்களால் எழுதி கொடுத்துட முடியுமா? அறிவீனமா பேசக்கூடாது பாருங்க. கர்த்தர் எந்த இடத்துல நிற்கிறாரு, நம்ம எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசிகள் எங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் குழப்பறது போட்டு, சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது அந்த பொன் நல்லது, இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொன் கெட்டது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எதை நம்ப போகிறீங்க? கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சில பாஸ்டர்கள் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சில கிறிஸ்தவ விசுவாசி சொல்கிறத நம்ப போகிறீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன், என்னைக்கோ கர்த்தர் சொல்கிறத நான் நம்ப போகிறேன். ஏன்னா நான் நல்லா இருக்க விருப்பப்படுறேன். சபை பிள்ளைங்க, என் குடும்பம், என் சந்ததியெல்லாம் நல்லா இருக்குன்னு விருப்பப்படுறேன். அதனால யார் என்ன வேணா சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு அவசியமே கிடையாது. நான் கர்த்தர் சைடில் நிற்க போகிறேன். நான் கர்த்தர் சைடில் நிற்க போகிறேன், அவ்வளோதான். நான் வாழ விரும்புகிறேன். நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய தேவன் ஒரு தரித்திரசாமி கிடையாது. இந்த உலகத்திலேயே அவரை போல ஐஸ்வர்யவான் யாரும் கிடையவே கிடையாது. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு தீர்மானம், குவாலிட்டி டிசிஷன், ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும். எடுத்தாதான் இதெல்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே பொன் கெட்டது கிடையாது, பொன் தீமையானது கிடையாது, பொன் அசுத்தமானது கிடையாது. ஏனென்றால் பொன் கெட்டது என்றால் அந்த பொண்ணை கர்த்தர் அங்க கொண்டு வச்சிருக்க மாட்டார்ல. பொன் கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் கர்த்தர் செஞ்சிருக்க மாட்டார். அங்க கொண்டு போய் எங்க ஏதேன் தோட்டத்தில், தம்பி ஆதாம் ஏவாள் கோச்சுக்கிறாதப்பா, ஏவாள் இது நீ நினச்சிக்கிறாது, நீ பாட்டுக்கு பொன் கெட்டது அதனால் நான் என்ன செய்யலை வாக்கல அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் பொன் நல்லது, அதனால தான் கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சாரு, ஏதேன்ல. அதனால உங்க வீட்டுக்குள்ள பொண்ணை வச்சிருக்கிறது, தங்கத்தை வச்சிருக்கிறது தவறு கிடையவே கிடையாது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா பிரதர்? வீட்டுக்குள்ள 1 கிராம் நகை கூட என்ன செய்யக்கூடாது. பரலோகம் ஆசையா? 1 கிராம் நகை கூட வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, வைக்காத. பரலோகம் என்று ஆசைப்படுகிற ஆத்துமாவே, அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து காணிக்கை பட்டியலை போட்டு விடு. இங்கே வந்து போடலாமா, வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கிற கூடாதான். என்ன மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்றது பாருங்க. தங்கத்தை நகையை கொண்டு வந்து எங்க போடலாமா, காணிக்கை பட்டியல் சர்ச்சுக்குள்ள போடலாமா, எங்க வச்சிருக்க கூடாதா? அப்ப இங்க காணிக்கை பட்டி தீட்டாயிராதா, சபை தீட்டாயிராதா? என்ன மாதிரி உருட்டுறது பாருங்க, என்ன மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் பண்றது பாருங்க. அதான் அடிக்கடி சொல்றது, நல்ல வசனத்தை போதிக்கிற சபையில் என்ன செய்யணும், இருக்கணும். எங்கேயோ போய் என்ன செய்யக்கூடாது, கண்மூடித்தனமா உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, வருஷத்தை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பொன் நல்லது, கர்த்தர் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். நான் இப்ப கர்த்தர் சைடில் நிக்க போறேன். பொன் கெட்டதுன்னு சொல்ற பாஸ்டர் சைடில் நான் நிக்க மாட்டேன். பொன் கெட்டதுன்னு சொல்ற விசுவாசியை கூட என்ன செய்ய மாட்டேன், நான் நிக்க மாட்டேன். நான் கர்த்தர் சைடில் நிக்க போறேன். நான் கர்த்தரை பிரியப்படுத்த போறேன், அவ்வளவுதான். ஆகவே பொன் கெட்டது கிடையாது, பொன் தீமையானது கிடையாது, பொன் அசுத்தமானது கிடையாது. பொன் கெட்டது என்றால், பொன் அசுத்தமானது என்றால், பொன் தீமையானது என்றால், அப்ப கர்த்தர் அதை கொண்டு போய் அங்க வச்சிருக்கவே மாட்டார்ல. எங்க ஏதேன் தோட்டத்தில். எனவே பிசாசின் பொய்யை நம்பாதிருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம், தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. ஆமென். அது மாத்திரமல்ல,
பொண்ணுக்காக ஆதாம் ஏவாளும் 41 நாள் உபவாசம் போடல. 41 நாள் என்ன செய்யல? உபவாசம் போட்டு கொட்டலை சுருக்கி ஏவாள் வாவில் 2 பேரும் சேர்ந்து நினச்சி 41 நாள் உபவாசம் இருப்பான். அப்போதான் கத்தரு ஏதோ போய் தொலைன்னு சொல்லி ஒரு கிராம் நகையாக நினச்சி வர நமக்கு கொடுப்பாரு. வாவில் 2 பேரும் சேர்ந்து நினச்சிவான் உபவாசம் இருப்போம். அப்படின்லாம் ஆதாமும் கூப்பிடலை. யோ என்ன எந்த நேரம் இந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறீரு, இந்த வார்மையா 2 பேரும் சேர்ந்து உபவாசம் போட்டு என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். ஊக்கமாக ஜெபம் பண்ணுவான். எதுக்காக? 1 கிராமு தங்கத்துக்காக அப்படின்னு ஏவாள் என்ன செய்யல? கூப்பிடல. எல்லாம் இருக்கிறீங்களா? 41 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவருடைய கையை பிடிச்சு என்ன செய்யல? திருக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? பொண்ணை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆதாம் ஏவாளு உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை எல்லாவற்றையும் வைத்து பொண்ணை வச்சு ஓட விட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? சமையலுக்கு தேவையான தேங்காய் சட்னிக்கு தேவையான, தக்காளி சட்னிக்கு தேவையான, கறி குழம்புக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சு வச்சுட்டு அப்புறம் தான் யாரை கொண்டு வர்றாரு? ஆதாம் ஏவாளை கொண்டு வர்றாரு. அவன் வந்து அப்படியே ஹாயா பார்க்குற, ஓ சூப்பராக இருக்குது, ஐ அப்ரிஷியேட் ஃபாதர், ஆண்டவரை நான் பாராட்டுறேன், தகப்பனே நான் பாராட்டுறேன், எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ இந்த ஆப்பிள் பழத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ இந்த ஆரஞ்சு பழத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன தானே உருண்டையாக கிடக்குது எதை தோட்டத்துக்குள்ள, ஓ பொண்ணா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொண்ணுக்காக. எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. இப்படித்தான் யார் வாழ்ந்தா? நம்ம தாத்தா ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எவ்வளோ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இல்லை, எவ்வளோ இங்கேயாவது போய் வாங்கிட்டு வரையா கை மாற்று? அப்படிலாம் என்ன செய்யலை, கேட்கல. அங்கே இருக்குது தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிடக்குது, எல்லாம் இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் யார்? ஒரு ஓட்டாண்டி கிடையாது, ஐஸ்வர்ய சம்பன்னர், ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் ஆதாம் ஏவாளை என்ன செஞ்சாரு? வச்சாரு. ஒரு தரித்திரம் பிடிச்ச இடத்துல கர்த்தர் ஆதாம் ஏவாளை என்ன செய்யல? வைக்கவில்லை. ஆகவே ஆதாம் ஏவாள் உபவாசம் போட்டதுனால சரி எப்பா காபிரியலுங்க வா, இங்கே வாரு உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, போய் இந்த 1 கிராம் என்ன செஞ்சுட்டு வா, கொடுத்துட்டு வா, போயிட்டு தொலையிட்டாங்கிட்டு போ அப்படின்னு காபிரியல் அனுப்பிச்சு கொடுத்துலாம் விடலை. எல்லாத்தையும் ஏற்கனவே கர்த்தர் அனுப்பிச்சிட்டார், ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டாரு. ஆகவே உங்களுடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து விட்டாருங்க? உண்டாக்கி வைத்து விட்டு தான் ஆதாம் ஏவாளையும் கொண்டு வந்து எங்க வச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. அது மாத்திரமல்ல, 4 பெரிய ஆறுகளை என்ன செய்து விட்டாருங்க? ஓட விட்டார் என்று இந்த வேத பகுதியிலே இப்பொழுது நாம் வாசித்தோம். எத்தனை ஆறு? எத்தனை? 4 பெரிய, ஒரு சின்ன ப்ரூக் இல்லை, ஒரு ஓடை கிடையாது. என்னது? ஒரு சின்ன ஓடை அப்படி ஓட விடலை கர்த்தர். ஒரு பெரிய நதி, அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து ஒரு அடி பைப்பை போட்டு விட்டு, என்ன பைப்பு? நம்ம ஊரில் தெரு ஓரத்தில் இருக்க பாருங்க ஒரு அடி பைப்பு, அதில் தண்ணி ஊற்றினா தான் என்ன செய்யும்? வரும். கீழே ஊற்றி கையை வச்சு அடைச்சிக்கிறணும். நான் தண்ணி ஊற்றி கையை வச்சு அடைச்சிக்கிறேன், நீ அட்ரா விங்குன்னு அட்ரா. ஆண்டவர் ஒரு அடி வைப்பு ஓரத்தில் அதை ஏதேன் தோட்டத்து ஓரத்தில் போட்டு விட்டு ஆதாம் ஏவாளையும் கூப்பிட்டு, எப்பா 2 பேரும் இங்கே வாங்க, உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்து 2 பேரும் என்ன செய்யுங்க? அடிச்சு என்ன செய்யுங்க? ஒவ்வொரு குடமா பிடிச்சி இங்கே 2 பேர் தானே, எவ்வளோ தண்ணி தேவைப்பட போகுது? மிஞ்சி போனால் 1 குடம் 2 குடம் அவ்வளவு தானே. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆறு? உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம்? அதனால் ஓரமாக ஒரு அடி பைப்பை போட்டு விட்டுருக்குறேன். 2 பேரும் என்ன செய்யுங்க? அடிக்க முடியாமல் அடித்து என்ன செஞ்சுக்குங்க? எடுத்து பிடிச்சிக்குங்க, குடிச்சுக்குங்க அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யலை? சொல்லலை. எல்லாம் இருக்கிறீங்களா?
தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் பாருங்க 4 பெரிய ஆறுகள் என்ன செஞ்சாரு? ஓட விட்டாரு. தேவன் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன கிடையாது? தரித்திரம் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர், அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். எனவே நாம் ஏழையாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் என்னுடைய தகப்பன். எனவே நான் ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். இது சபையில் மாத்திரம் சொல்றது கிடையாது, வீட்டில் டெய்லியும் சொல்லணும். நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவனே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் ஏழை அல்ல, நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, நீ என்னுடைய தகப்பனா இருக்கிறபடினாலே நான் ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பசியிலையும் பட்டினியிலையும் வாட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்பா பெரிய ஐஸ்வர்யவானா, பிள்ளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடக்கிறாங்க. இந்த கதை எங்கே வாசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட போதனையை கேட்டு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரசங்கத்தை கேட்டு அவங்க மைண்ட் அப்படியே செட் ஆயிருச்சு. கர்த்தர்னா இவ்வளவுதான் தருவார், இதுக்கு மேல தரமாட்டாரு. கிறிஸ்தவங்கன்னா கஷ்டத்தை தான் இருக்கணும், கிறிஸ்தவங்கன்னா ஏழையா தான் இருக்கணும், கிறிஸ்தவங்கன்னா பசியிலையும் பட்டினில தான் இருக்கணும், அந்த ஏழை அந்த ஓலை குடிசையில் தான் இருக்கணும், அந்த பீத்த ட்ரெஸ்ஸு தான், அந்த பீத்த சேலை தான், அந்த பிஞ்ச செருப்பு தான், அப்படியே பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நம்முடைய உலகம் கிடையாது. இப்படியே பிரசங்கத்தை கேட்டு 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 கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி தான் இருக்கிறாங்க? ஏழைகளாய்த்தான் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இவர்களை ரட்சித்த தேவன், இவர்களை படைத்த தேவன், இவர்களை உண்டாக்கின தேவன், இவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவன் இன்னார் என்பதை என்ன செய்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் பாருங்க, அவங்க ஏழைகளா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சத்தியத்தை பார்க்கல. நான் சொல்லுகிறேன், நீங்க சத்தியத்தை என்ன செய்யுங்க? பாருங்க. தரித்திரத்தை வெறுத்து தள்ளுங்க, ஏழ்மையை வெறுத்து தள்ளுங்க, கடனை வெறுத்து தள்ளுங்க. ஆமென். கர்த்தரை அறிந்து கொள்ள வாஞ்சையாயிருங்கள். கர்த்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன், எல்லா தரித்திரம் என்ன செஞ்சு வீட்டை விட்டு ஓடியே போயிடும். எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவின் மூலமா என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். ஓகே. முதலாவதாக தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்திலே என்ன கிடையாது? தரித்திரம் கிடையாது. இரண்டாவதாக தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணின உண்டாக்கின படைத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன கிடையாது? தரித்திரம் கிடையவே கிடையாது. கிளியர் ஆச்சா? இப்போ மூன்றாவதாக தேவன் ஏற்படுத்த சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தரித்திரம் கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் உண்டு பண்ண சொன்னார். எதற்காக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அல்லது பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உண்டாக்க சொன்னார் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனானவர் இந்த பூமியிலே தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே, தம்முடைய ஜனங்களுடைய நடுவிலே அவர் வாசம் பண்ணும்படியாய், குடியிருக்கும்படியாய், வந்து தங்கும்படியாய் அவர் விரும்பினார். எனவேதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். வாசிப்போம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவதற்கு, ஆமென், அவர்கள் நடுவிலே, அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். ஆகவே ஜனங்கள் மத்தியிலே தேவாதி தேவன் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
எனவேதான் கர்த்தர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? அமைக்க சொன்னார், உண்டாக்க சொன்னார். அது மாத்திரமல்ல, ஜனங்களின் பிரதிநிதியாக ஆசாரியன் ஒருவன் வந்து தேவனிடத்தில் பேசுவதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. ஜனங்களுடைய பாருங்க பிரதிநிதியாக அவன் தேவனிடத்தில் வந்து பேச வேண்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்கு இதை செய்யும், ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னியும், அவர்களுக்காக இந்த ஆடை நான் பலியிட்டிருக்கிறேன், இந்த இரத்த புண்ணிய நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதியும், அவருடைய பாவத்தை மன்னியும், அவர்களை பாதுகாத்தருளும், மலைய தேசத்திலே கட்டளையிடும், அவர்களை ஆசீர்வதியும், பழுக பெருக பண்ணும் என்று தேவனிடத்திலே வந்து பேசுவதற்கு ஒரு இடம் என்ன செய்யப்பட்டது? தேவைப்பட்டது. அதாவது தேவனும் மனிதனும் சந்திப்பதற்கு யாரும் தேவனும் மனிதனும் சந்திப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த இடம்தான் ஆசரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம். ஆமென். ஆசரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம். எனவேதான் கர்த்தர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தரிடம் செய்ய சொன்னார், உண்டாக்க சொன்னார். வாசிப்போம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். போதும். அங்கே நான் உன்னை என்ன செய்வேன்? சந்திப்பேன். எங்கே? அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே. அப்ப ஜனங்களின் பிரதிநிதியாக ஆசாரியன் ஒருவன் வந்து அங்கே வந்து நின்று தேவனோடு பேச வேண்டியது இருக்கிறது. எனவேதான் 2 பேர் அங்கே வர்றதுக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தார்? தேவன் உண்டாக்க சொன்னார். எனவே பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்க, அங்கே பரிசுத்த ஸ்தலத்தை ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? அங்கே உண்டாக்க சொன்னார். எத்தனைக்கு புரிகிறது? எத்தனைக்கு புரிகிறது? பரலோகத்தில் என்ன கிடையாது? தரித்திரம் கிடையாது. தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் என்ன கிடையாது? தரித்திரம் கிடையாது. மூன்றாவதாக, தேவன் ஏற்படுத்த சொன்ன ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன கிடையாது? என்ன கிடையாது? தரித்திரம் கிடையாது. எனவே கர்த்தர் பாருங்க, இங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லுகிறார். எதை உண்டாக்க சொல்றாரு? எதை உண்டாக்க சொல்றாரு? ஆசரிப்பு கூடாரம். ஏதாவது கவனிக்கிறீங்களா? கூடாரம் என்ற உடனேயே ஒரு சின்ன கூரை குடிசை நினைச்சிடக்கூடாது. எதை நினைச்சிடக்கூடாது? நம்ம ஊரில் கூடாரம் மூடுவாங்கள்ல, சில வியாபாரிகள்லாம் அந்த தெரு ஓரத்தில் பைபாஸ் ரோட்டிலலாம் மருந்து மாத்திரைலாம் விற்கிறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லாம் அதை வந்து ப்ளூ கலர் சீட்டாக மாற்றிட்டாங்க. இங்கே போட்டிருப்பாங்க, திடீர்னு அங்கே போட்டிருப்பாங்க, திடீர்னு அங்கே போட்டிருப்பாங்க. டக்குன்னு கழட்டிட்டு ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூடாரம்னு எதை நினச்சிடக்கூடாது? ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னாரே. அப்போ கூடாரம்னா நம்ம வீட்டில் பக்கத்தில் கட்டியிருக்காங்களே சின்ன சின்ன கூரை குடிசை, 4-5 தட்டியில் அப்படி பிஞ்சு பறக்குமே காற்றுல, அந்த மாதிரி கூடாரம் நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாத்திரம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களாம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களாம். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த 90% மேலான பொருட்கள் எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? யாரும் தூங்கலையில? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% மேலான பொருட்கள் பசும் பொன்னினாலே செய்யப்பட்டது. பொன்னினாலே அல்ல, பசும் பொன்னினாலே செய்யப்பட்டது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து கவனிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சில பொருட்களை கர்த்தர் பசும் பொன்னினாலே மூட சொன்னார். பசும் பொன் தகுட்டினாலே மூடுவாயாக என்று கர்த்தர் அதை பாருங்க மூட சொன்னார். இதை குறித்து யாத்திராமம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கிருபாசனத்தை பசும் பொன்னினாலே, சுத்தமான பொன்னினாலே செய்ய கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கேருபீன்களை பொன்னினாலே செய்ய சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய தட்டுக்களை, தூப கரண்டிகளை, கிண்ணங்களை, பான பலி கரண்டிகளை பசும் பொன்னினாலே செய்ய கடவாய் என்று கர்த்தர் சொன்னார். எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. யாத்திராகமம் 25 அதிகாரத்தை நோட்ஸ் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எந்தெந்த பொருட்களெல்லாம் கர்த்தர் வந்து தங்கத்தில் சுத்த பொன்னினால, பசும் பொன்னினால செய்ய சொன்னார் என்பதை நீங்கள் அங்கே என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். கிட்டத்தட்ட
90% மேலான பொருட்கள் பொன்னினாலே, பசும் பொன்னினாலே உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எனவே நம்முடைய தேவன் ஒரு ஏழை அல்ல, நம்முடைய தேவன் ஒரு தரித்திரன் அல்ல, நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் அல்ல, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், நம்முடைய தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர். ஆமென். பொன் என்றாலே அது பிசாசு என்று அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பொண்ணுனாவே என்னது? அது என்னது? அது பிசாசு. அது என்னது? பிசாசு என்று அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் பொன்னினாலே, பசும் பொன்னினாலே பொருட்களை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் இங்கே மோசேயினிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பசும் பொன்னினாலே செய்வாயாக. சில பொருட்களை சீத்தி மரத்தினாலே செய்ய சொல்லுகிறார். சீத்தி மரத்தினாலே செய்ய சொல்லி பொன் தகட்டை அங்கே அடித்து அதை என்ன செய்வாயாக, அப்படியே ரோல் பண்ணி மூடிடணும். மரமெல்லாம் தெரியக்கூடாது வெளியில், எல்லாம் சுத்த பொண்ணு. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பொருட்கள் 90% மேலான பொருட்கள் எல்லாமே எதில் செய்யப்பட்டது? பொன்னினாலே, தங்கத்தினாலே செய்யப்பட்டது. எனவே நம்முடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் தரித்திரம் மாறும். நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் ஏழ்மைத்தனம் மாறும். நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் தாழ்ச்சிகள் மாறும். நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் கடன் பிரச்சனை என்ன செய்யும்? மாறும். ஆகவே இந்த ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் நம்புறத, பேசுறத நீங்க என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க, கேட்காதீங்க. சத்திய வேதத்தை கவனிங்க. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் வாசமணுகிற பரலோகத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உண்டு பண்ண சொன்ன ஆசரிப்பு கூடாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். அங்கெல்லாம் தேவனுடைய எண்ணங்கள் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அங்கே தேவனுடைய எண்ணங்கள் வெளிப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிறோம். ஒரு திருமணம் நடக்குது ஒரு வீட்டில். அவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ திருமணம் நடக்குது அவங்க வீட்டில். நான் கேட்குறேன், அவங்க அப்பா யோசித்து 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 சிந்திச்சு சிந்திச்சு இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த சாப்பாடை ரெடி பண்ணணும், அந்த சாப்பாடை ரெடி பண்ணி இது இப்படி டெக்கரேஷன் பண்ணணும், அதை அப்படி டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்னு யோசித்து செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ அதெல்லாம் செஞ்சது யாருடைய எண்ணங்கள்? அந்த தகப்பனுடைய ஆசை, சித்தம், விருப்பம், எண்ணங்கள். அதுதான் அந்த மேரேஜில் என்ன செஞ்சுருக்குது? அடே அப்பா, மேடை என்ன மாதிரி அலங்கரிச்சிருக்கிறாங்க, அடே அப்பா இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ காசாக இருக்கும், அடே அப்பா அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எவ்வளோவா, சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடியா, எப்படியா கொஞ்ச சாப்பாடு. இதெல்லாம் அந்த அப்பாவுடைய விருப்பங்கள், அந்த அப்பாவுடைய எண்ணங்கள், அந்த அப்பாவுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள். இந்த பரலோகம் சிட்டி, இந்த ஏதேன் தோட்டம், இந்த ஆசரிப்பு கூடாரம், இதெல்லாம் பரலோகத்தின் தகப்பனாகி நம்முடைய தகப்பனுடைய எண்ணங்கள். கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சும்மா குருட்டாட்டமாக பாரம்பரியமாக சில கிறிஸ்தவர்கள் சொல்கிறத நம்பாதீங்க, கேட்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் ஐயோ பாவம், ஐயோ பாவமா. எண்ணங்களை மாற்றணும். எண்ணங்களை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். ஆமென். ஆகவே பொன் பிசாசுடையது கிடையாது. போன வாரம் வாஸ்து காமிச்சேன் இல்லையா? எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் யாருடையது? சேனைகளின் கர்த்தருடையது. கொஞ்சம் பொண்ணு பிசாசுடையது, கொஞ்சம் வெள்ளி குட்டி பிசாசுடையது. அப்படிலாம் கர்த்தர் சொல்லவே, பைபிளில் போடவே ஓடலை. அப்பா தம்பி, பொண்ணு பிசாசுடையது, தொற்றாத பரலோகத்துக்குள் நுழைய முடியாது அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. பொன் கெட்டதாக இருக்குமானால் கர்த்தர் பரலோகத்திலே அது என்ன செஞ்சிருக்க மாட்டார்? ரோடா போட்டிருக்க மாட்டார். பொன் தீமையானது என்றால் ஏதேன் தோட்டத்தில் அடிச்சிருக்க மாட்டார், அதை வச்சிருக்கவே மாட்டார்.
பொண்ணு அசுத்தமானது என்றால் அது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க மாட்டாரு, வச்சிருக்கவே மாட்டாரு. ஆனா கர்த்தர் கூப்பிட்டு மோசேட்ட எச்சரிக்கிறது மாதிரி எச்சரிக்கிறாரு. மோசே, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே செய்வாயாக, கவனமாயிரு, எச்சரிக்கையாரு. அதுல கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு பிடிச்சிருக்குது இந்த கலரு, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கலரு மாற்றிடக்கூடாது. நான் என்ன கலரு சொன்னேனோ அந்த கலர் தான் நீ போடணும். ஏன்னா பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அங்கே இருக்குது, ஒரு அங்கே ஆசரிப்பு கூடார இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே. அதனால் வேறு எதுவும் செஞ்சிடக்கூடாது. எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு அப்படி பிடிச்சிருக்குது, மக்கள் இப்படி செஞ்சுருவாங்க, மக்கள் அப்படி நினச்சிருவாங்க, எல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்கிறது நினச்சி செய். ஆமென். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் முழுவதுமாக என்ன இருந்துச்சு, எல்லாம் கிட்டத்தட்ட என்னதான், பொண்ணு தான். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுடைய ஆடை, அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த வஸ்திரம், அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் மகிமையும் அலங்காரமுமாய் இருந்தது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமான இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இங்கே கர்த்தர் ஆசாரியனுடைய ஆடையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோனின் வஸ்திரம் மகிமையாயும் அலங்காரமுமாய் இருக்க வேண்டும் என்று. எப்படி இருக்கணும்? அது நல்லா தான் சொல்லுங்களேன், நல்ல வாயத்திறன்னு சொல்லுங்களேன். எப்படி இருந்துச்சா? அசிங்கமாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அசிங்கமாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஆரோனுடைய வஸ்திரம் மகிமையும் அலங்காரமுமாயிருந்தது. பீத்தது, பிஞ்சது, கிழிஞ்சது, கந்தலானது, இதை உடுத்திக்கிட்டு ஏன் சமூகத்துக்கு வரக்கூடாது? கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது ஆரோன் எப்படி வரணும், எப்படி வரணும், இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் என்னுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். மக்களுடைய மனநிலை என்ன என்பதை கவனியுங்கள். கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய விருப்பங்கள் என்ன என்பதை கவனியுங்கள். மக்களுடைய மனநிலை என்ன என்பதை என்ன செய்யுங்கள், கவனியுங்கள். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பிஞ்சது, பீத்தது, கிழிஞ்சது, கந்தலானது. போதும், இதை போட்டுட்டு போனால் சர்ச்சுக்கு, கல்யாணத்துக்கு போகலாம், இருக்கிறதுலையே பெஸ்டெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லா அலங்காரமும் கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும்தான். சர்ச்சுக்கு போகிறதுக்குன்னே ரெடியாக தூக்கி வச்சிடுறது. பீத்தது, பிஞ்சது, கந்தலானது, அசிங்கமானது. இப்போ என்ன, சர்ச்சுக்குத்தானே போகிறோம். கர்த்தரை குறித்து எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? சபையை குறித்து எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் 25 வருஷமாக சபைக்கு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? கேள்விக்கு பதில் புரியுதா? 20 வருஷமாக அவங்க சபைக்கு போகிறாங்களே, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாங்களே, ஏன் இப்படி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க? எண்ணங்கள் சரியில்லை. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளலை. அவங்க சபையில் அதெல்லாம் போதிக்கலை. அப்படிப்பட்ட சபைக்கு இவங்களும் போகவும் மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதையும் கவனியுங்கள். மக்களுடைய மனநிலை என்ன என்பதையும் என்ன செய்யுங்கள், கவனியுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே நல்ல வஸ்திரத்தை செய்யக்கூடாது, உடுத்த கூடாது என்றுதான் சபைக்கு பிரசங்கங்கள் நடக்கிறது. சபைக்கு நடக்கிறது. ஒரு பிரசங்கியார் சொல்லுகிறார், அடியேனுக்கு 2 சட்டைகள், ஒன்று கொடியில் ஒன்று உடம்பில். 2 சட்டை தான் இருக்குதா ஐயாட்ட. ஒன்று உங்கள் கொடியில் காஞ்சிக்கிட்டு இருக்குதான், ஒன்று உடம்புல தொங்கிக்கிட்டு இருக்குதான். இது அழுக்கானவனே அது அங்கே போயிடும், அது அங்கே அது இங்கே வந்துடும்.
பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கறது அப்படியே அப்பா ஐயா எவ்வளவு பரிசுத்தமானவர், ஐயா எவ்வளவு அப்படியே எங்கள் அப்பா அப்படி பாத்திரத்தில் பிடிச்சிடணுமையா. கர்த்தரை குறித்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். இந்த மனுஷனால அவங்க மனைவி பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்ற கிறிஸ்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? ஏன்னா கர்த்தரை குறித்து ஒரு தவறான படத்தை செய்கிறார், மக்களுக்குள்ளே பதிகிறார். கர்த்தர்னா அவர் ஒன்றுமில்லாதவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை கிரியேட் பண்ணுறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் மகிமை ஐஸ்வரியத்தை உடையவர். பரலோகத்தை கவனிங்கள், ஏதேனை கவனிங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை கவனிங்கள். கர்த்தர் யார் என்பதை. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆக இப்படிலாம் பேசுறது தத்துவம் பேசுறது மாதிரி நமக்கு இருக்குது. தத்துவத்தை பேசக்கூடாது, சத்தியத்தை என்ன செய்யணும்? பேச வேண்டாம். எதை பேசணும்? சத்தியத்தை பேசணும். தத்துவத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த நூலோடைய வகையை கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 28 அதிகாரத்தில் ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ஸ்க்ரீனை போடுறாங்க. அதில் என்னென்ன செய்யலாம் போடுறாங்க. அந்த நூல் என்னென்ன நூல், எப்படிப்பட்ட நூலில் அதை தயாரிக்கணும் அப்படின்னா, இந்த 28 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பொன்னினாலும் இள நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் என்ன செய்ய வேண்டும்? அந்த வஸ்திரத்தை இருக்கிறதுலே காஸ்ட்லியான நூல். ஏப்பா ஏதாவது ஒரு நூலில் தச்சு விடியா? இப்போ என்ன எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட நூலில் தான் துணியை தைக்கணும், திரையை தைக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார், மோசேக்கு சொல்லுகிறார். நாம் உடுத்துகிற அந்த வஸ்திரம் கூட மகிமையான வஸ்திரமாக, ஆமென், அலங்காரமான வஸ்திரமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய கர்த்தர் யார்? ஆமென். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பாருங்க, இந்த ஆசாரியனுக்கு இந்த மார்பு பகுதியிலே அங்கே ஒரு மார்பக பதக்கத்தை வைக்கும்படியாய் கர்த்தர் சொன்னார். எப்படி சொல்றாரு? அங்கே நான் வாசிக்கிறோம், 12 வகையான ரத்தின கற்களை அந்த இதில் என்ன செய்யணும்? அதில் பதிக்கணும். அதில் என்ன செய்யணும்? பதிக்கணும். பதிச்சுட்டு அப்படித்தான் என் சமூகத்துக்கு நீ என்ன செய்யணும்? வரணும் என்று கர்த்தர் பாருங்க அங்கே மக்களுக்கு சொல்லுகிறதை, அங்கே மோசேயின் இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பரலோகத்திலே தரித்திரம் கிடையாது, ஏதேன் தோட்டத்திலே தரித்திரம் கிடையாது, ஆசரிப்பு கூடாரத்திலே தரித்திரம் கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தில் எது கிடையாது? அது அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன கிடையாது? அதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக அடுத்த வாரத்தில் நான் பார்க்க போகிறோம். ஆகவே இதை மனதில் வையுங்கள். நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய தேவன் யார்? நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் யார்? அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? அதை என்ன செய்ய வேண்டும்? சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கவனித்து தேவனை குறித்த ஒரு அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவு, தேவனை குறித்த அறிவு வரும்பொழுது வர 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 ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. மாறுகிற அறிவினாலே என்னை நிரப்பும், மாறுகிற அறிவினாலே என்னை நிரப்பும். உம்மை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை பிரகாசமாக்கும். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். உம்மை இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை பிரகாசமாக்கும். கண்களை திறந்திருளும் ஆண்டவரே. உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவை, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக தரித்திரத்துக்கு நீர் முடிவு கட்டியிருக்கிறீர்ப்பா. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்கிறீர்ப்பா. அதற்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய ஐஸ்வர்யங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.